ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இது என்ன குழம்புன்னு பார்த்துருவோம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்க குழம்பு வந்து வெள்ளைப்பூடு குழம்பு. இந்த குழம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. வாயு பிரச்சனை உள்ளவங்களாம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த குழம்பை செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள் வந்து இந்த குழம்பை சாப்பிடலாம். குழந்தைக்கு நல்ல பால் சுரக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புல கருவாடு வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், கருவாடு வேண்டாட்டா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 100 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க, 100 வெள்ளைப்பூடு. அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2. அப்புறம் மீடியம் சைஸ் பல்லாரி, அதே தக்காளிக்கு ஈக்குவலாக பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சாச்சு. இதில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் சூடானதும் இதில் லைட்டாக கடுகு போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிட்டு இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் வாசத்துக்கு நான் கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாதவங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயமும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இதோட இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் பொன்னிறமாக செவந்து வரவும் கருகு விட்டுறாதீங்க, பொன்னிறமாக செவந்து வரட்டும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக செவந்து வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். என்றைக்கும் தக்காளி வெங்காயத்தையும் ஒன்றா ஆட் பண்ணாதீங்க. வெங்காயம் லைட்டாக செவந்து வந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். இந்த குழம்பு வெள்ளைப்பூடு குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூட. காய்கறி வீட்டில் இல்லாத பட்சத்தில் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு இது மட்டும் இருந்தாலே இந்த குழம்பு வச்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பரவாயில்லாமல் செவந்து வந்திருக்கு. இப்போ தக்காளி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி பரவாயில்லாமல் வதங்கி வந்துட்டு இதோட நம்ம உரித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணும் கொஞ்சம் வதங்குற அளவு நல்லா கிளறி விட்டுட்டு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெள்ளைப்பூடு லைட்டாக வதங்கின மாதிரி தெரியும். வதங்கவும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெடிமேடு மசாலா ஆட் பண்ணுறேன். ஒருத்தவங்க வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெடிமேடு புளிக்குழம்பு பொடி வந்து புளிக்குழம்பு மசாலா வந்து ஆட் பண்ணுவேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டு வெள்ளைப்பூடு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆச்சி புளிக்குழம்பு பொடி தான், புளிக்குழம்பு மசாலா தான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நான் காரத்துக்கு மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாதவங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தண்ணி வற்றி வரணும். நல்லா வற்றி மசாலாம் கொதித்து அந்த பச்சை வாசனை போதண்டிக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கருவாடை ஊற வச்சு 3 தண்ணியில் அலசி அந்த கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மசால் கொதிக்கிறதுக்கு ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணோம். இப்போ இந்த மசால் கொதிக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு வெள்ளைப்பூடு குழம்பு நம்ம இதோட
இந்த கருவாடை வந்து ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். கருவாடை நல்லா 3-4 தண்ணியில் அலசிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரவும் நம்ம வெள்ளைப்பூடு குழம்பு ரெடி ஆயிரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.